ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ கேட்ல இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் 50 வீடியோஸ் நம்ம 2Dல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா டிராப் பண்ணிருக்கோம். நீங்க அதுக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப உங்களோட எஃபர்ட் அண்ட் என்னோட எஃபர்ட்க்கு நீங்க ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சோ, இப்போ அதனால நம்மளோட சேனல் நம்ம அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 3Dயும் நம்ம சேனல்ல நம்ம கவர் பண்ணலாம். 3D சிலபஸ் நம்ம போடலாம். 3D டப்பிங் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. சோ, அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பேசிக் 3D. சோ, 3Dக்கு உண்டான பேசிக்ஸ் என்ன அப்படின்னுலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம படிப்படியா ஒரு ஒரு அனோடேஷன்ஸ் எப்படின்றது எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். சோ, ஒரு ஒரு அந்த மேல இருக்க டைட்டில் பால்ட் எல்லாமே கவர் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம 3D டயகிராம்ஸ் இன் அப்கமிங் செஷன்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ, எப்பயுமே நம்ம ஆட்டோகேட் ஓபன் பண்ணோனே நமக்கு வர ஸ்கிரீன் இதுதான். சோ, இந்த ஸ்கிரீன்ல நம்ம யூனிட் லிமிட் செட் பண்றது இது எல்லாமே பேசிக். இது எல்லாமே என்னோட போன வீடியோஸ்ல நான் நெறைய சொல்லியிருக்கேன். சோ, இதுவரைக்கும் காமன் உங்க எல்லாருக்குமே என்னோட சேனல்ல பார்த்து ஆட்டோகேட் கத்துக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொல்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், புரியும். சோ, புதுசா என்னோட சேனல்ல பார்க்குறவங்க கீழ நான் வீடியோக்கான லிங்க்லாம் தரேன். சோ, அதெல்லாமே செக் பண்ணி பாருங்க. சோ, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 3Dல நம்ம டிரா பண்றதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த செட்டிங் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த செட்டிங் சிம்பிள் என்ன பண்ணுங்க, கீழ ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு 3D மாடலிங் அப்படின்றத என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். சோ, 3D பேசிக்ஸ் கிடையாது. 3D மாடலிங். சோ, இந்த 3D மாடலிங் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் இந்த மாரி உங்களுக்கு எல்லாமே வரும். சோ, இதுல மாடலிங், மெஷ், சாலிட் எடிட்டிங், டிரா இந்த மாரி நமக்கு வரும். சோ, இதுதான் என்னன்னா நமக்கு 3Dக்கான அவுட் ஸ்பேஸ். அதாவது நார்மல் 2Dக்கும் 3Dக்கான அவுட் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சோ, 2D அப்படின்னா என்னன்னா ஒன்லி இந்த 2 டைரக்ஷன் எக்ஸ் அண்ட் த ஒய். இப்ப இது 3Dயா நம்ம இப்ப எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த யூசிஎஸ் ஐகான்ல போயிட்டு இந்த இடம் நான் கிளிக் பண்றேன் பாருங்க. இந்த டாப்புக்கு சைடுல இந்த இடம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க பாருங்க. எஸ்இ ஐசோமெட்ரிக் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸ், ஒய் தென் ஜி. சோ, இததான் என்ன சொல்றாங்கன்னா 3D 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 3D 3D டிராயிங். 2Dனா 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். நம்ம ஒன்லி இந்த ஸ்கெட்ச் பண்றது தான் என்னன்னா 2D. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ், ஒய் அண்ட் இசட்ல நம்ம ரெஃபர் பண்ணி அதுக்கான டைமென்ஷன்ஸ குடுத்து வரையறதோ, இல்ல ரெஃபரன்ஸ் பண்றதோ இதுதான் என்னன்னா 3D இஸ் த பேசிக் அவுட்லுக் ஃபார் த 3D. சோ, இதுதான் என்னன்னா 3Dக்கான அவுட்லுக். சோ, வெரி சிம்பிள் தான். இல்லன்னா நீங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இதுதான் இதுதான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தது. நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல போயிட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த டாப்ப செலக்ட் பண்ணிட்டு எஸ்இ ஐசோமெட்ரிக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். இல்லன்னா அகைன் நீங்க இதுல போயிட்டு இல்லன்னா நீங்க இந்த சைடுல இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் தான். சோ, இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 3Dல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஒரு டிராயிங் வரைய போறேன் அப்டின்னீங்கன்னா, இதுதான் என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சோ, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு டாபிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம என்னோட பிரின்சிபல் ஆஃப் மெத்தடாலஜி எப்படின்னா, இப்ப இந்த மாடலிங் அப்டின்ற டேப் இருக்குன்னா, இப்ப இந்த மாடலிங், சாலிட் எடிட்டிங் இந்த மாரி சும்மா லைட்டா பேசிக்கா வரைக்கும் சொல்லிட்டு, நம்ம ஃபர்தரா எங்க போணும்னா நம்ம டயகிராமுக்கு போயிடணும். ஏன்னா, நம்ம இதிலேயே இருந்தோம்னா, நம்ம இதையே சொல்லிட்டு இருந்தோம்னா நெறைய பேருக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்தவரைக்கும் நான் கம்மின்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், இத பேசிக்கா 3Dல அந்த டூல்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு, வி ஹேவ் டூ மூவ் டூ த டயகிராம்ஸ். சோ, டயகிராம்ஸ வச்சு நம்ப அதுக்கான டூல்ஸ அப்பப்போ சொல்லிக் குடுத்தா, எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாம நமக்கு தேவையான டயகிராமுக்கு ஏத்தா மாரியான டூல்ஸ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கத்துக்கலாம். சோ, அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்ஸ். சோ, பேசிக்கா இருக்கிறத பேசிக் வீடியோ இன் 3Dல ஒரு 2, 3 வீடியோ ஆர் 1 ஆர் 2 வீடியோஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு, அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ட்லி வி மூவ் ஆன் டூ 3D டயகிராம்ஸ் இன் ஆட்டோகேட். சோ, வெரி சிம்பிள் தான். நான் என்னோட இத ஷார்ட்டா இதோட முடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் த பேசிக். இதுதான் என்னன்னா பேசிக் டைட்டில் பார். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாடலிங் டேப்ல என்ன பண்ணலாம், சின்ன சின்னதா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப கவர் பண்ணலாம். சோ, சிம்பிள் தானே. இப்ப நம்ம நார்மல் ஆட்டோகேட்ல என்னன்னா இந்த டிரா இருக்கும். சோ, இப்ப இது 3Dன்றனால இப்படி இருக்கு. சோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இத நீங்க கீழ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ, சிம்பிள். இப்ப இந்த பாக்ஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வேர் எவர் யூ வாண்ட் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு பொசிஷன் பண்ணி இப்படி நீங்க கீழ இப்படி இழுத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அதுக்கான லென்த் வருது. சோ, நான் என்ன பண்றேன், லென்த் ஒரு 100 mm தந்துட்டு
டேப் பிரஸ் பண்றேன். ஏன்னா வந்து லென்த் 100 தான் இருக்கே தவிர, இந்த விட்த் ஆர் பிரெட்த் வந்து நம்ம என்ன பண்ணல ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ டேப் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த 100ன்றது உங்களுக்கு லாக் ஆயிடும். ஸோ 100 உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பூட்டு போட்ட மாரி தெரியும். ஸோ இட்ஸ் லாக்டு. ஸோ இதுக்கான இது வந்து நான் என்ன பண்றேன், அகைன் வந்து ஒரு 100 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு, இப்போ இங்க பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து டயகிராம் வந்து மேல கீழ போகுது. இட்ஸ் 3டி. ஸோ இப்போ வரைஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ், ஒய். ஸோ 2டி. இப்பதான் வந்து இது என்னன்னா 3டியா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கான லென்த் மேல குடுக்குறோம் பார்த்தீங்களா 100. இதுதான் வந்து என்னன்னா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து நம்ம 3டின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்றேன், இது ஆக்சுவலா 2டி வயர் ஃப்ரேம்ல இருக்கு. இத நான் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து என்னால இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து என்னால பார்க்க முடியும். ஸோ கான்செப்சுவல் இதெல்லாம் வந்து என்னன்னா வேரியஸ் அந்த இதுல ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால இந்த டயகிராம்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ கான்செப்ஷன்னா இதான் வந்து கான்செப்சுவல். டயகிராம்க்கான கான்செப்சுவல் வியூ. இப்போ இத நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து எனக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து ஷிஃப்ட்ட புடிச்சிட்டு, இந்த நடுவுல இருக்கிற கர்சர் பட்டன் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ற பட்டன். அத பிரஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டயகிராம் வந்து நம்ம 3டியா போட்டத நம்மளால வந்து 360 டிகிரில நமக்கு ஏத்த மாரி நம்ம ரொட்டேட் பண்ணி நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். 1. இன்னொன்னு வந்து என்ன பண்றீங்க என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஆர்பிட். இத கிளிக் பண்ணிட்டு நீங்க நார்மல் ரைட் கிளிக் இருக்குல்ல. சோ ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் இருக்குல்ல. நீங்க லெஃப்ட் கிளிக்க கிளிக் பண்ணி நீங்க அப்படியே மேல கீழ இது பண்ணீங்கனாலும் உங்களால வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். சோ இத மறுபடியும் ஐசோமெட்ரிக் வியூக்கு எடுத்துட்டு வரதுக்கு இந்த டாப் வியூல எஸ்கேப் குடுங்க. இந்த கமாண்ட் ஆப்பரேட்ல இருக்கனால இது எஸ்கேப் குடுத்துட்டு, இந்த டாப் வியூல இந்த இடம் மவுஸ் இங்க வைக்கிற பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி ஐசோமெட்ரிக்ன்ற இதுல வந்துரும். சோ நம்ம இதுல தான் வச்சு நம்ம டயகிராம்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொசீட் பண்ணுவோம். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் டயகிராம் அத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பேசிக் 3டி வந்து நான் இப்போ உங்களுக்கு கவர் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹிடன் இப்படி குடுத்துட்டீங்கன்னா என்னன்னா, நம்ம அட் ஃபர்ஸ்ட் வரையும்போது என்னன்னா, இந்த 2டி வயர் ஃப்ரேம்ல இதுக்கு நடுவுல இதுக்கு உள்ள வர அந்த ஹிடன் லைன்ஸ்லாம் வந்து அந்த லைன்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தது. சோ இப்ப இந்த ஹிடன் அப்படின்னு நம்ம இங்க குடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஹிடன் லைன்ஸ் வந்து நமக்கு மறைஞ்சிடுச்சு. அதாவது 2டி வயர் ஃப்ரேம்ல இதுக்கு உள்ள வர இந்த ஹிடன் லைன்ஸ் இந்த 1, 2, 3 இந்த 3 லைன் வந்தது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வரல. சோ அது இந்த மாரி தான். சோ ரியலிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா, இது ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ரியலிஸ்டிக்கா வந்து என்ன பண்ணுது நமக்கு வந்து காட்டுது. சோ இட்ஸ் எ ரியலிஸ்டிக் வியூ ஆஃப் திஸ் 3டி மாடல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி தான் நெறைய வெரைட்டியா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒண்ணொண்ணா நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்களுக்கான இது எல்லாமே வரும். இந்த வயர் ஃப்ரேம், 2டி வயர் ஃப்ரேம் 2மே ஒண்ணு தான். தென் எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது அதாவது 3டி மாரியும் இருக்கும். பட் உள்ள நமக்கு என்ன வரைஞ்சிருக்கோன்ற அந்த அந்த லைன் ஸ்கெட்சஸும் வந்து நமக்கு இருக்கு. சோ இதுதான் வந்து என்னன்னா பேசிக். சோ பேசிக் வந்து என்னன்னா வந்து இவ்வளோதான். இப்போ இது வந்து என்னன்னா ஜஸ்ட் அ பாக்ஸ். சோ இதே பாக்ஸ் தான் வந்து நமக்கு என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்றதுலயும் வந்து நமக்கு வரும். சோ அதுக்கு வந்து சிம்பிள் தான். என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் வந்து என்ன பண்ணுங்க சேம் அதே மாரி 100 டேப் 100 100 அப்படின்னு வந்து வரைங்க. சோ இப்ப இது வந்து என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம பாலி லைன்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் போட்டிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, நீங்க இதுல போனீங்கன்னா உங்களுக்கு நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். நம்ம ஒண்ணு ஒண்ணா கவர் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் அத குடுத்துட்டு இந்த லைன கிளிக் பண்ணி இந்த ஆக்சுவலா சாரி இந்த சர்ஃபேஸ் அந்த மொத்த குளோஸ்ட் என்டிட்டி அதே மாரி எக்ஸ்ட்ரூட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த என்டிட்டி அந்த ஆப்ஜெக்ட் வந்து குளோஸ்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். சோ குளோஸ்ட் என்டிட்டிய செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே மேல வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். சோ சேம் 2மே வந்து சேம் தான். சோ இப்போ இதுக்கான லென்த் நீங்க 100 அப்படி குடுத்தாலும் ஒண்ணுதான். சோ இதுல வந்து இந்த பாக்ஸ் ஆப்ஷன்ல நெறைய வெரைட்டி இருக்கு. சோ இது ஒண்ணு இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரூடு, லாஃப்ட், ரிவால்வ், ஸ்வீப்ன்றது எல்லா விதமான ஆக்சுவலா இதுவும் வந்து சேம். அதாவது சேம் ஆஸ் பாக்ஸ் மாரி தான் இந்த எக்ஸ்ட்ரூடும். அட் த சேம் டைம் இந்த எக்ஸ்ட்ரூடு, லாஃப்ட், ரிவால்வ், ஸ்வீப் இது 4மே வந்து நீங்க டிசைன் பண்ற எல்லா 3டி சாஃப்ட்வேர்லயுமே கன்ஃபார்ம் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது இல்லாம இன்னும் நெறைய இதுக்குள்ள ஸ்வீப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் கிரியோ பாராமெட்ரிக் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா, ஸ்வீப்ல வந்து ஹெலிகல் ஸ்வீப் அந்த மாரி அதுக்கான சப்டிவிஷன்ஸ் வந்து நெறைய இருக்கும். சோ அதே மாரி இந்த ரிவால்வ்ல, லாஃப்ட்ல, எக்ஸ்ட்ரூட்ல அதுல வந்து என்னன்னா நெறைய சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். சோ 3டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 4 வந்து இஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் பிரசன்ட் இன் ஆல் கைண்ட் ஆஃப் 3டி சாஃப்ட்வேர் விச் வி ஆர் கோயிங் டு டிசைன். சோ எல்லா 3டி சாஃப்ட்வேருமே இது இருக்கும். சோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். சோ இது ஜஸ்ட் ஒரு கியூப். சோ உங்களுக்கு 2 விதமா வரையலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாடலிங்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சிலிண்டர் இருக்கு. சோ சிலிண்டர்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சோ சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சோ அதுக்கான டயாமீட்டர் ஆர் ரேடியஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, தென் அதுக்கான லென்த் நம்ம வந்து தர்றது தான். சோ இது வந்து என்னன்னா, இந்த இந்த வியூல வந்து நமக்கு எக்ஸ்ரேல இருக்கு. நம்ம இத 2டி கான்செப்சுவலா மாத்தனோம்னா, இப்போ ஒரு சிலிண்டருக்கான 2டி ஷேப் வந்து நமக்கு என்னென்ன இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா சாரி 2டி இல்ல 2டி வயர் ஃப்ரேம்னா நமக்கு இப்படி இருக்கும்.
சோ இதுல போயிட்டு நீங்க வந்து ரியலிஸ்டிக் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னா இட்ஸ் ரியலிஸ்டிக் வியூ ஆஃப் த சிலிண்டர். சோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே. சோ மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்து வந்துக்கிறேன். வந்துட்டு இத நான் ஜஸ்ட் டிலீட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இது இதே மாதிரி தான் எல்லாமே. இந்த கோனு, ஸ்பியரு, பிரமிட், வெஜ், இந்த டார்க் எல்லாமே வந்து என்னன்னா இட்ஸ் சேம் பிரின்சிபல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோனோட ஃபர்ஸ்ட் என்னன்னா கோன் வந்து எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் அதுக்கான ரவுண்ட் பேஸ். ஸோ அதுக்கான இது நான் வரைஞ்சிட்டு தென் அந்த கோனுக்கான ஹைட் ஜஸ்ட் சிம்பிள். கோனுக்கான ஹைட் வந்து நான் ஒரு 100 தரேன்னா இதுதான். இதுதான் வந்து என்னன்னா இந்த கோனுக்கான ஹைட் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ சிம்பிள் டிராயிங் தான் வந்து 3D. ஸோ எக்ஸ் ஒய் இல்லாம ஒரு இதுல வந்து நம்ம அதிகமா வந்து பண்றது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பிரமிட். ஸோ பிரமிட் வந்து என்னன்னா நமக்கு இப்படி வரும். ஸோ இதுக்கான இது வந்து ஒரு ஸ்பெசிஃபை இது கொடுத்துட்டு தென் அந்த இதுக்கான ஹைட். ஸோ பிரமிட் வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த ஷேப்ல வந்து இதுக்கான ஹைட். ஸோ ஜஸ்ட் நார்மல் 3Dயா வந்து நம்ம அப்படியே கிளிக் பண்ணி நம்ம வரையறது தான். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சும் நீங்க சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஷேப்ஸ் வந்து எல்லாமே மாறும். தென் வெட்ஜ், டாரஸ் இது எல்லாமே வந்து என்னன்னா வந்து ஜஸ்ட் சேம் தான். அடுத்தது இந்த மாடலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் இதை வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரூடு, லாஃப்ட், ரிவால்வ், ஸ்வீப். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரூட் இஸ் சேம் ஆஸ் த பாக்ஸ். அதை பத்தி நான் வந்து சொல்லிட்டேன். இதுல அடுத்தது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிவால்வ் பத்தி இந்த லாஃப்ட். சரி ஓகே, நம்ம லாஃப்டே பார்ப்போம். ஸோ இந்த லாஃப்ட் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஷேப் வந்து நமக்கு வந்து தேவை. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எனி டைமென்ஷன் ஒரு ஷேப் வந்து வரைங்க. அண்ட் தென் வந்து என்ன பண்ணுங்க, அகைன் வந்து இன்னொரு ஷேப் வந்து என்ன பண்ணுங்க வரைங்க. ஸோ இந்த ரெண்டு ரீஜனை வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா வந்து நீங்க ஜஸ்ட் லாஃப்ட் பண்ணணும். ஸோ இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, லாஃப்ட், செலக்ட் த ஆப்ஜெக்ட், தென் என்டர். அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலா லாஃப்ட கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் தென் இந்த ஆப்ஜெக்ட் என்டர் பண்ணிட்டு இந்த லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சது வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா வந்து சேம் சென்டர் பாயிண்ட் as ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கணும். அதாவது இப்போ நான் வந்து ஜஸ்ட் இங்க ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் சர்க்கிள் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், தள்ளி வரைஞ்சிட்டேன். தள்ளி வரையாம என்ன பண்ணணும், இது ஒரு சென்டர் பாயிண்ட்லயே வந்து என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிளை வந்து வரைங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணி இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, மேல ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி என்ன பண்ணுங்க, பிளேஸ் பண்ணுங்க. இதை பிளேஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றீங்க, இந்த லாஃப்ட் வந்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளையும் இந்த இதையும் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நமக்கான அந்த லாஃப்ட்ன்றது வந்து நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா கான்செப்ட். ஸோ இந்த சர்க்கிள் தென் இதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு அந்த லாஃப்ட் அப்படின்றதுக்கான இது வந்து இதுதான். ஸோ அந்த ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸை வந்து ஒன்று சேர்க்கறது தான் வந்து என்னன்னா இந்த லாஃப்ட்டுக்கான டயக்ராம். ஸோ அதை வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இதுல இருக்கிறது வந்து என்னன்னா ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வ்லாம் வந்து எதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம ஒரு போல்டு இதெல்லாம் வந்து செய்யறோம்னா ஸோ அதுக்கு வந்து இந்த ரிவால்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது என்னன்னா இப்ப நான் ஜஸ்ட் நான் 2D இதுக்கு வந்துக்கிறேன், டாப் வியூ வந்துக்கிறேன். டாப் வியூல வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், லைனை வச்சு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் என்ன பண்றேன், ஒரு ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாம என்ன பண்றேன், ஒரு இது மட்டும் என்ன பண்றேன், டிரா பண்றேன். இல்ல நம்ம வந்து இதோடயே ரெஃபரன்ஸோடயே வந்து பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஸோ என்ன பண்றேன், ஒரு லைன் வந்து எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு அந்த லைனுக்கான லென்த் வந்து 10. ஸோ நம்ம என்ன இப்ப நான் வந்து என்ன இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இப்ப இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து என்னன்னா இந்த போல்டு எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க. ஸோ போல்டு நெட் வந்து எப்படி இருக்கும்னு. ஸோ இப்ப அந்த போல்டு இருக்குன்னா இதுதான் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு போல்டா வந்து இப்ப கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. சோ, இப்போ என்ன பண்றேன்னா வந்து, இப்போ இதுதான் வந்து என்னன்னா போல்டுக்கான அந்த ஒரு ஷேப். சோ, இப்போ இத நான் வந்து என்ன பண்ணணும்னா வந்து, இப்ப இது தனித்தனி ஷேப்பா இருக்கிறதுனால இத என்ன பண்றேன், நான் மொத்தமா செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், ஜாயின். சோ, ஜே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ, ஜாயின். இப்போ இத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா செலக்ட் ஆகும்.
இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க இதுல போயிட்டு ரிவால்வ் அத செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப அகைன் வந்து ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்து வந்துருங்க. இந்த ஆப்ஜெக்ட்ட மொத்தமா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு, என்டர் பண்ணிட்டு, ஸ்பெசிஃபை பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க பாருங்க. அதாவது ஃப்ரம் த 0 இதுலருந்து உங்களுக்கு அப்படியே மொத்தமா வந்து ரிவால்வ் ஆகும். சோ இப்ப மொத்தமா வந்து எவ்வளோ 360 டிகிரி குடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு போல்டு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு போல்டு ஷேப். அதாவது வந்து என்னன்னா, இட்ஸ் எ ரிவால்வ் கமாண்ட். நம்ம 2Dயா வரைஞ்சு, அத நம்ம ரிவால்வ் பண்ற கணக்கு தான் வந்து இது. சோ இதுலயே வந்து எனக்கு பாதி வேணும்னா, நீங்க வந்து என்னன்னா, அதுல ஹால்ஃப் வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து தரணும். இதுதான் வந்து ரிவால்வ்க்கான பேசிக். இது வந்து என்னன்னா, இவ்வளவுதான். அடுத்தது இதுல வந்து என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வீப். சோ இந்த ஸ்வீப் வந்து என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா வந்து வரையறேன். சோ இதுதான் வந்து என்னன்னா, ஒரு பைப்புக்கான பாத்வே அப்படின்னு வந்து வச்சுப்போமே. நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் வச்சுப்போம். சோ இதான் வந்து ஒரு பைப்புக்கான பாதை. இந்த பைப் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போணும் அப்படின்ற இதுல வந்து நம்ம இத வரைஞ்சிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு பக்கத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு சின்னதா வந்து ஒரு சர்க்கிள வரையறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இங்க கீழ போயிட்டு ஸ்வீப் இது பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த செலக்ட் பண்ணிட்டு என்டர், தென் செலக்ட் த பாத். இத வந்து செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த பாத் வரைக்கும் வரும். சோ, அதுக்கு தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா வந்து ஜாயின் பண்ணணும். சோ, இப்ப இத மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, ஜாயின் குடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ஓவராலா டிராவல் ஆகும். சோ, ஸ்வீப்ப செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு, தென் என்டர், தென் திஸ் டோட்டல் பாத் இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பைப் ஷேப். சோ, ஸ்வீப் வந்து என்னன்னா, நம்ம ஒரு இத அதாவது ஒரு செலக்டட் ரீஜியன் இல்லன்னா செலக்டட் அந்த ஏரியால வந்து என்ன ஆகும்னா வந்து, நம்ம வரைஞ்ச இது வந்து என்ன ஆகும்? டிராவல் ஆகும். சோ நமக்கான ஏத்த இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் மாரி. சோ ஜஸ்ட் லைக் தட் நான் சிம்பிளா வந்து போட்டுருக்கேன். இந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாடலிங் செஷன வந்து நம்ம இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். சோ நான் வந்து ரொம்ப எசென்ஷியலா இருக்கிறத மட்டும் தான் நான் கவர் பண்றேன். பட் இன்னும் நெறைய இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், எசென்ஷியலா இருக்கிறத கவர் பண்ணிட்டு, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் ரெக்வைர்ட் டூ டிரா த 3D டயகிராம் இன் AutoCAD. அதுதான் வந்து நம்மளோட மெயின் மோட்டோவே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இம்பார்ட்டன்ட்டா இருக்க இந்த சாலிட் எடிட்டிங், டிரா, மாடிஃபை இதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து நம்ம கவர் பண்ணிட்டு, அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம டைரக்ட்லி மூவ் ஆன் டூ 3D மாடலிங் வீடியோஸ் இன் AutoCAD. ஸோ என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்து என்ன வந்து பூஸ்ட் அப் பண்ணுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ இன் 3D. தேங்க் யூ வியூவர்ஸ். பை.